போகர் சித்தர் 18 சித்தர்களில் இவர் வந்து ஒரு சித்தராக கருதப்படுது. இப்போ போகர் அப்படின்னாவே எல்லாரோட மைண்டுக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாசான சிலை தான். ஸோ நவபாசான சிலை அப்படின்னாவே நோயை தீர்க்கக்கூடிய வந்து ஒரு அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. ஸோ பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த சிலையோட மூலப்பொருட்கள் என்ன, அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாரு, எப்படி இந்த நோயை சரி பண்ணுதுங்கிறத இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸால் கூட கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி போகர் வந்து என்ன ஆனார், ஏன் வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை வந்து நவபாசன சிலையை செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இது எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடியே போகர் சித்தரை வாழ்ந்ததாக நம்பப்படுது. ஸோ 18 சித்தர்களில் இவர் ஒருத்தர். இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காளிங்க சித்தரோட சீடராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அகத்தியரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி ஒரு பாடலில் இவர் தான் வந்து முதல் சித்தராகவே வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், யோகாசனம், தியான முறைகள், எந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இதெல்லாம் வந்து கை தேர்ந்த ஒரு சித்தர் அப்படின்னா அது ஒரே ஒருத்தர் போகர் மட்டும்தான். பலருக்கு உதவி செய்கிறவங்கள, நல்லது செய்கிறவங்கள நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். ஸோ அந்த முறையில் தான் அகத்தியரும் வந்துட்டு ஒரு முதல் சித்தர்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே வந்துட்டு ஆதி யோகியாக இருக்கக்கூடிய சிவனை தான் நம்ம முதல் சித்தர்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து போகர் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே வந்துட்டு சிவ வழிபாட்டில் இருக்கவர். ஸோ பார்வதி தேவியும் வழிபடுவார். ஸோ அவரோட உபதேசம்லாம் கேட்டு தான் பழனி மலைக்கு போயிட்டு தியானம் செஞ்சு தண்டாயுதபாணியாகவே வந்து தரிசனம் வந்து செஞ்சவர். ஸோ போகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தனித்துவம் வாய்ந்தவர். பொதுவாகவே சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் பார்த்தோம்னா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு சிலை வழிபாடு பண்ணுறது, ஆலயங்களுக்கு போகிறத தாண்டி தனக்குள்ளே வந்துட்டு கடவுளை வந்து தேடுவாங்க. ஸோ வெளியே வந்து தேட மாட்டாங்க. பட் அப்படி இருந்துமே போகர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலையை வடிவமைச்சு ஸோ அது மூலம் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாச முறையில் வந்துட்டு செஞ்சுருக்காரு. இவர் வந்து ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த சித்தர் மட்டும் கிடையாது, மக்களுக்கு ஏதாவது வந்து நல்லது செய்யணும் யோசிச்சா ஒரு முதல் சித்தரும் வந்துட்டு போகர் தான். ஸோ இவர் தண்டாயுதபாணியை தரிசனம் பண்ண பிறகு இவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ முருகனுக்கே வந்துட்டு சிலையை வந்து உருவாக்கலான்னு சொல்லிட்டு நவபாசான சிலையை வந்து உருவாக்குறாரு. ஸோ நவபாசானங்கள் அப்படின்னு என்னென்னா ஸோ பாம்போட விஷம் தான் பாசானங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷத்தை தான் வந்து குறிக்குது. ஸோ விஷம் வந்து பார்த்தோன்னா நவீன மாடர்ன் டெக்னாலஜியில் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த விஷத்தை மருந்தாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸு, கெமிக்கல்ஸ் வேரியேஷன்ஸ், அந்த மூலக்கூறுகளை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே போகர் இருந்திருக்காரு. ஸோ அப்போ மாடர்ன் சயின்ஸே கிடையாது. ஸோ அப்போ அந்த விஷத்தை வந்து மருந்தாக மாற்றிருக்காரு. அதுவும் எப்படி மாற்றிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நவபாசான சிலையை வந்துட்டு பார்த்தாவே வந்துட்டு அதோட கதிர்வீச்சு நம்ம கண் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம நோய்களை தீர்க்கிற மாதிரியும், ஸோ அந்த நவபாசான சிலை மேலே ஏதாவது அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அது மேலே வரக்கூடிய அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய நீரோ இல்லை இதுவோ பார்த்தோம்னா நாம் உட்கொள்ளும் போது அது மூலம் தீராத நோயும் வந்துட்டு தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நவபாசானங்கள், ஸோ 9 பாசானங்களை ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாசானங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஸோ அதை வந்து மருந்தாக மாற்றணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூலக்கூறுகளை, உயர்தர மூலக்கூறுகளை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பழனிமலை முருகரை வந்து வடிவமைக்கும் போது தண்டாயுதபாணி உருவத்தில் தான் வந்து அவர் வடிவமைக்கிறாரு. ஸோ அவர் ஏன் 9 சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 9 கோள்கள் வந்து இருக்குது, அதாவது நவகிரகங்கள் இருக்குது. ஸோ அந்த நவகிரகங்களோட தன்மையை பொறுத்து அந்த 9 பாசானங்களை உருவாக்கி அதை வந்து ஒரு சிலையாக வடிவமைக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷத்தன்மைகளை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் உயர்தர பாசானங்களை அவர் யூஸ் பண்ணி தான் பழனிமலை முருகனை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ பழனி மலையில் என்ன சிறப்பு இருக்குது, ஏன் அங்கே சூஸ் பண்ணாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முருகர் அப்படின்னாவே அவர் வந்துட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாயோட அதிபதி. ஸோ பழனி மலை பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயோட கதிரியக்கம் வந்து முழுமையாக விழக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல தான் தண்டாயுதபாணி நீங்கள் புராண கதையில் பார்த்துருப்பீங்க. ஸோ முருகர் வந்து அந்த மலையில் போய் நிற்கிற மாதிரி நீங்கள் கதையில் கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த தண்டாயுதபாணி முருகர் வந்து இருக்கிறாரு. ஸோ அப்போ செவ்வாயோட முழு கதிர்வீச்சும் பட்டு நவகிரகங்களை வந்துட்டு ஆட்சி செய்கிறனால ஸோ அந்த கதிர்வீச்சோட கண்ட்ரோல் ஃபுல்லும் வந்துட்டு எடுத்துக்கிற மக்கள் வந்துட்டு போகும்போது அந்த முருகரை வழிபடும் போது நவகிரகங்களோட ஏற்படுற பாதிப்பையை வந்து தடுக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காரு. அதுக்கான வழிபாடுகளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகர் சிலையை வந்துட்டு எப்படி வழிபடணுமோ அந்த வழிபாடுகளையுமே வந்து உருவாக்கி கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்காரு. ஸோ ஏன் வந்துட்டு நார்மல் கல்ச்சலையாக இல்லாமல் பாசானங்களால் உருவாக்குறாரு அப்படின்னா அந்த நவ பாசானங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா செவ்வாயோட கதிர்வீச்சை முழுமையாக உள்வாங்கிக்கும். ஸோ கதிர்வீச்சுகளை உள்வாங்கக்கூடிய தன்மையை வந்து தகுந்த மாதிரி தான் வந்து அவர்
உருவாக்கியிருக்காரு. ஸோ நம்ம பேசிக்காகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ்லையும் சரி அப்போ இருக்கக்கூடியும் சரி ஜோதிடம் மூலம் தான் வந்துட்டு மனித வாழ்க்கையை தீர்மானித்தாங்க. ஸோ 9 கோள்கள் தான் வந்துட்டு ஒரு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமானதையும் தீர்மானிக்கிறதா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 9 கோள்களோட பண்புகள் எப்படி இருக்கோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய 9 பண்புகள் இருக்கக்கூடிய பாசானங்களை வச்சு அவர் முருகர் சிலையை வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ போகரோட பிறப்பு சம்மந்தமாக பெரும்பாலும் வந்து ரிசர்ச்சில் அவ்வளோவா எடுக்க முடியல. ஸோ போகர் 7000 நூலில் தான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வரத்துக்கு முன்னாடி 18 சித்தர்கள் முன்னாடி நவசித்தர்கள் இருந்தாங்க. அந்த நவசித்தர்கள் ஒருத்தர் தான் காளிங்கநாதர் சித்தர் சொல்கிறாங்க. ஸோ போகர் வந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சமாதி நிலையில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவரை வந்து வழிபாடு பண்ணி தான் அவர் வந்து அவரோட சிஷ்யராக உருவாகிறாரு. ஸோ அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா 18 சித்தர்கள் வரத்துக்கு முன்னாடி மேருமலை அண்ட் இமயமலையில் தான் அதிகமான சித்தர்கள் இருக்காங்க. ஸோ ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேருமலை இமயமலை அந்த இடங்களில் தான் தாது பொருட்களை அவர் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நவபாசானங்களை சிலையாக வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி இவர் உண்டு பார்த்து அதோட பயனையும் எடுத்திருக்கணும். ஸோ அதனால் மருத்துவ பண்புகள் எப்படி வருது என்ன மாதிரி ஆற்றல்கள் உருவாகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட போகர் 7000 நூலில் பார்த்தோம் அப்படின்னா மனித உடல் அமைப்பு அதோட ஆற்றல்கள் பாசானங்கள் தியான முறைகள் யோகாசனங்கள் சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதீத சக்தி இவர் வந்து யோகியாக இருக்கனால ஸோ பறக்கக்கூடிய சக்தியிலேருந்து நீர் மேலே நடக்கிறதுலேருந்து ஸோ பல சக்தி அமைப்புகளும் வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய பீரியடில் சாத்தியமாக இருந்திருக்கு. ஸோ முதல்ல போகர் பார்த்தோன்னா ரசவாதத்தில் தான் வந்து தேர்ச்சி அடைகிறாரு. ஸோ நிறைய தாது பொருட்கள் அதோட மெட்டீரியல்ஸு ஸோ அதில் வந்து மருந்துகள் தயாரிக்கிறது மூலிகை பொருட்கள் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் இப்படி தான் யூஸ் பண்ணார். ஸோ இதனால் வந்து அவருக்கு நிறைய அதீத சக்திகள் கிடைச்சனால அவர் மேருமலை இமயமலையில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா காளிங்கநாத சித்தர்களோட சிஷ்யர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூட்சம் உடலை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவர் போகர் வரும்போது அவங்களோட தியானத்திலேருந்து வெளியே வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஸோ காளிங்கநாதரோட மாணவர்கள் தான் நாங்கள் பல யுகங்களாக வந்துட்டு இந்த மலையில் வந்து நாங்கள் தவத்தில் இருக்கிறோங்கிறப்ப ஸோ அப்போ போகரோட கர்வம் வந்துட்டு போகுது. அப்போ தாது பொருட்களை விட யோக சித்தி தியானங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் தவங்கள் வந்து ரொம்ப முக்கியங்கிறத ஸோ அந்த நிலையில் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து தியான முறைகளில் வந்துட்டு தேர்ச்சி அடைகிறாரு போகர் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ காளிங்கநாதரோட சிஷ்யர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அவங்களுக்கு யோக கலைகள் நிறைய தவ முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவக்கனி அப்படிங்கக்கூடிய ஒரு கனியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கனி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முதுமை வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இளமையாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் பல யுகங்களுக்கு வாழக்கூடிய இதை வந்து உருவாக்கி தராங்க. ஸோ அதை சாப்பிட்டு தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கனியை சாப்பிட்டு தான் வந்துட்டு அவர் பல யுகங்களாக வாழ்ந்தனால தான் அந்த நவபாசான சிலை மாதிரி தாது பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அவரால் உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ இது எல்லாமே போகர் 7000 நூல்களில் ரொம்ப மர்மமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ இதை இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கிறனால அதை இன்னும் டீகோட் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் வந்து அதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் வந்துட்டு நிறைய நாட்கள் வாழ்கிறது பசி இல்லாமல் தவங்கள் வந்து இப்போ நம்ம சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரமே நம்மளால் தியானம் பண்ண முடியல. ஸோ தவங்கள் வந்து பல யுகங்களாக பல வருடங்களாக வந்து செஞ்சதாக நம்ம புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் ஸோ அந்த பர்டிகுலர் மூலிகை எடுக்கும்போது பசி வந்து எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மாடர்ன் சயின்ஸில் கூட ஒரு டேப்லெட் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க பசி எடுக்காமல் இருக்கணும் பசி அதிகம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு நார்மலாக வந்து நம்ம ஆசிட் சக்ரேஷனை குறைக்கக்கூடிய டேப்லெட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம பசி வந்து ஒரு டெம்பரவரியாக கொஞ்சம் நேரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பட் அப்போ இருக்கக்கூடிய மூலிகை மருந்து தயாரிக்கக்கூடிய அட்வான்ஸ் சயின்ஸ் அப்போ இருக்கக்கூடிய போகர் வாழ்ந்த காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கண்டுபிடிக்கக்கூடிய மூலிகைகள்லாம் பார்த்தோம்னா பசியவே வந்துட்டு எடுக்காமல் பல யுகங்களுக்கு கூட பசி எடுக்காமல் இருக்கிற அளவுக்கு அந்த மருந்துகள் வந்து செயல்படுது. ஸோ அதை அந்த மாதிரி ஒரு இதை தான் கனி தான் தேவக்கனி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ போகரோட சக்தினால் அவர் பல வருடங்கள் இருக்கார். ஸோ இந்த பல வருடங்களில் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. அது வந்து மனித சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மனித வாழ்க்கையை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ மனித வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா பல ஆசைகளால் பல விதிகள்னால நோய்கள்னால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 9 கோள்களோட ஆட்சினால் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. ஸோ அப்போ அவர் கற்றுக்கிட்ட அந்த ரசவாதத்தோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தாது பொருட்களோட எல்லா தத்துவங்கள்லேருந்து எப்படி அது செயல்படுது கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் இப்போ பார்க்கக்கூடிய அந்த கெமிக்கல் வேரியேஷன்ஸ் எல்லாம் அப்பயே அவர் கற்று தேர்ந்திருக்கிறனால ஸோ அதை வச்சு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் வந்துட்டு நோய்கள் இல்லாமல் வாழணும் அதே மாதிரி நவகிரகங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கோள்களோட கதிரியக்கத்துக்கு தகுந்த மாதிரியும்
நோய்களை சரி பண்ணுற மாதிரியும் நவபாசன சிலையை உருவாக்கலாங்கிற ஐடியாலஜி வந்து அவருக்கு அப்போ தான் வருது. ஸோ இதனால தான் முருகரை வந்து நம்ம வந்து பழனிமலையில் கும்பிட்டோம் அப்படின்னா 9 கோள்களை வழிபட்டக்கூடிய இது வந்து நம்மளுக்கு சக்தி வந்து கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த கோள்களை வந்துட்டு சரி பண்ணுற மாதிரியும், அதாவது அதோட பாதிப்பு ஏற்படுத்த முடியாத மாதிரியும் நோய்களை சரி பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்போ அவர் யோசனையை வச்சு அவர் வந்து உருவாக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ மூலிகை மருத்துவத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கை தேர்ந்து இருக்கிறாரு. ஸோ யாராலையுமே முடியாத கூடிய சஞ்சீவி மூலிகை கூட அவர் கண்டுபிடிச்சதா அவரோட பாடல்களில் வந்து நம்ம ரிசர்ச்சில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மந்திரங்கள் சொன்னால் தான் சஞ்சீவி மூலிகை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு மூலிகையை வந்து நம்ம காட்டில் தேடி எல்லா மூலிகையும் எடுத்துடலாம். பட் அறிய பெறாத சஞ்சீவி மூலிகையை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மந்திரங்களை நம்ம சொன்னால் மட்டும்தான் அதை கட்டுக்கு வந்து இழுத்து அந்த சஞ்சீவி மூலிகை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து முதல்ல கட்டு தேர்ந்த முதல் சித்தர் பார்த்தோம்னா போகர் தான். ஸோ அதுக்கான மந்திரங்களுமே வந்துட்டு அவரோட போகர் 7000 பாடல்களில் கொடுத்துருக்காரு. அதுவுமே வந்துட்டு ஸ்டில் வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போகரோட நூல்களில் எழுதினாலும் கூட எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ சாதாரண மனிதர்களால் நம்ம வந்து எடுக்க முடியாது. இன்னமும் பல கல்வெட்டுகள் கோயில்கள் இருக்குது. ஸோ அந்த கல்வெட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நார்மலாக எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாத மாதிரி போகரோட பாடல்களில் அவர் எழுதின நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட மர்ம ரகசியங்களை இன்னமும் எல்லாத்தாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஸோ சஞ்சீவினி மூலிகை அவர் என்னதான் வந்து கண்டுபிடிச்சாலுமே நிறைய சித்தர்கள் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அமிர்தத்தோட ஈக்குவலன் சக்தி இருக்கக்கூடியது. ஸோ இறப்பு அப்படிங்கிறது ஏற்படாத சஞ்சீவி மூலிகை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ தேவர்கள் வந்து எல்லாருமே பயந்துக்கிட்டாங்க. ஸோ அசுரர்களோ நார்மல் மனிதர்களோ வந்து அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உலகம் வந்து அழிவுக்கு உட்படும் சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சித்தர்கள் சொல்லும்போது தான் வந்து சிவபெருமானை வந்து அணுகிறாங்க. ஸோ அவர் பார்த்து அவர் நூல்களில் இருக்கிறத வந்துட்டு என்ன மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி யோகி தான் நம்ம சிவனா வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஸோ அவர் தான் வந்து யோகிகளோட முதல் யோகி, ஆதி யோகி தான் நம்ம சிவபெருமானாக சொல்கிறோம். ஸோ அவர் வந்துட்டு இவரோட நூல்களில் என்ன மாதிரி எழுதியிருக்காருன்னு பார்த்து அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காத மாதிரி வந்து சஞ்சீவி மூலிகை எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த நேரங்களில் தடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் வழியாக வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய தாது பொருட்கள்லேருந்து தேவர்களுக்கு மனிதர்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ரசவாதம் மூலம் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகளில் பல நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தது பார்த்தோன்னா போகர் தான் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே. ஸோ இவர் சீனா, திபெத், இந்தோனேசியாலாம் போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ராமாயண மகாபாரதெல்லாம் புஷ்பக விமானம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி போகரோட காலத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா விமானங்கள் இருக்குது. ஸோ அது வழியாக தான் வந்துட்டு அவர் திபெத், இந்தோனேசியா அந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு போய் வரதாகவும் அந்த பாடல்களில் தெரிய வருது. ஸோ இப்பேற்பட்ட போகர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு வந்துட்டு இப்போ செல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. பல கதைகளும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா போயாங் அப்படிங்கிற சித்தரோட உடம்புக்குள்ளே வந்துட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு அங்கே பழைய காலங்களாக வாழ்ந்ததாகவும் ஒரு சில கதைகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஒரு சீன தேசத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ அவர் எல்லா தேசங்களுக்கும் அவர் போனாலுமே அவர் கடைசியாக வந்து சேர்ந்தது பார்த்தோன்னா பழனி மலைக்கு தான். ஸோ அங்கே தான் வந்து அவர் முக்தியும் வந்து போகர் வந்து முக்தி அடையக்கூடிய இடமும் பழனி மலை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ போகரோட சமாதி பார்த்தோம் அப்படின்னா பழனி மலையில் இன்னமும் இருக்குது. ஸோ எல்லாருமே போய் தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வழிபாடு பண்ணக்கூடிய புவனேஸ்வரி தாயோட இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சிலை வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து வழிபாடு பண்ணலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமானது, ஒரு குகை அமைப்பில் தான் இருக்குது. ஸோ பழனிமலை முருகரோட சன்னிதானத்துக்கும் அவரோட ஜீவசமாதிக்கும் நடுவில் ஒரு சுரங்கம் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு மர்மங்களாக தான் இருக்குது. ஸோ போகர் தான் வந்துட்டு முதன்மையான சித்தராக வந்துட்டு கருதுறதுக்கு காரணமே அவர் உருவாக்கின நவபாசான சிலைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போகரோட மறைவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் ஒரு சீனாவில் இருக்காரு, இல்லை அவர் வந்து குகையில் வந்து இன்னும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை பழனியில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் காயக்கல்பம் நிறையா வந்துட்டு செஞ்சனால இன்னமும் தியானம் பண்ணி உயிரோடு தான் இருக்காருன்னு கூட பேசியிருக்காங்க. ஸோ போகர் பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்வியல் முறைகளில் இருந்தும் அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்கல. ஸோ மக்கள் வந்து இன்னமும் அவர் வாழ்கிறதா தான் வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நவபாசான சிலையிலேருந்து இவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு யாரும் வந்து ப்ரூஃப் பண்ணலை. ஸோ அதுவும் வந்துட்டு மக்கள்கிட்ட அறிவியல் பூர்வமாக வந்துட்டு அந்த மூலிகை மருத்துவம் ரசவாதம்லாம் வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்காதனால மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. ஸோ பல நூல்களில் பல இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரசவாதம் அப்படிங்கிறது, அதாவது இரும்பை கூட தங்கமாக மாற்றுறது, ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு
கேள்விப்படுறாங்க. அது இன்னமும் நிறைய நூல்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லேபில் வந்துட்டு மற்ற பொருட்கள் எப்படி தங்கமாக மாற்றுறது, கள்ளக்கோடு எப்படி தங்கமாக மாற்றுறதுங்கிறதெல்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் கூட அவர் கூட வந்து ரசவாதம் தேர்ந்து அவர் தங்கமாக மாற்றிருக்காருன்னு கூட கேள்விப்படுறாங்க. ஸோ மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ரூவ் இல்லைன்னு சொன்னாலும் கூட அது நிறைய நூல்களில் இருக்குது. அதோட ப்ராக்டிக்ஸும் பண்ணி நிறைய பேர் முயற்சியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதை பற்றி. ஸோ போகர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சக்தி எந்திரங்கள், மந்திர எந்திரங்கள், தியான பயிற்சிகள், யோகாசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட எந்திரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனித ஆற்றலையே மாற்றக்கூடியதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த எந்திரங்கள் எல்லாமே போகர் 7000 அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ எல்லாருமே அதை ரிசர்ச் பண்ணி அதை எப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க போகர் பற்றியும் அவரோட வாழ்க்கை முறையை பற்றியும் அவர் கண்டுபிடிச்ச நவபாசான சிலைகள் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த முதல் சித்தராக சொல்லக்கூடிய போகர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.